السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை அனைத்தும் நீங்கும், நோய்கள் குணமடையும், செல்வ செழிப்பு உண்டாகும், அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதுவதன் மூலமாக ஏராளமான பலன்கள் கிடைக்கின்றது. நாம் இந்த துஆக்களை ஓதுகின்ற பொழுது யகீனோடு ஓத வேண்டும். நாம் மன உறுதியோடு நம்பிக்கையோடு ஓதுகின்ற பட்சத்தில் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ என்றால், اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاعة نقمتك وجميع سخطك. اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاعة نقمتك وجميع سخطك. இறைவா, உன் அருட்கொடைகள் நீங்குவதிலிருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம், செல்வம் போன்ற நன்மைகள் நோய் வறுமை போன்ற தீங்குகளாக மாறிவிடுவதிலிருந்தும், உனது தண்டனை திடீரென வருவதிலிருந்தும், உனது கோபத்திற்கு உள்ளாக்கும் அனைத்து அம்சங்களிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5289வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இன்னும் தெரியாத சகோதரர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுப்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை நமக்கு வழங்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.